பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோட கதை ஒன்றை கேட்போமா? கேசவன் எதையோ யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. உள்ளேந்து காஃபி டம்ளரோட வந்த அவரோட மனைவி, என்னங்கப்பா இந்த காஃபியை கொஞ்சம் குடிச்சிட்டு கிளம்புங்க, டைம் ஆகுதுப்பா ரிசப்ஷனுக்கு, உங்க தம்பி வீட்டு ஃபங்க்ஷன், இப்படி லேட்டா போனா நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன ட்ரெஸ் போட போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே கேசவன், அந்த பச்சைக்கரை போட்ட பட்டு வெட்டி தான் அப்படின்னாரு. ஓ அதுவா, சரி சரி, அப்ப நானும் பச்சை கலர் பட்டு புடவை கட்டிக்கிறேன். என்னப்பா மொய்யெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கேசவன் வேண்டா வெறுப்பா தலையாட்டிட்டு ம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை குடிச்சிட்டு டம்ளரை டீப்பாய் மேல வச்சாரு. கணவரோட பதிலு அவங்களுக்கு திருப்தியா இல்லை. பக்கத்துல போய் உட்கார்ந்தாங்க. என்னப்பா உங்களுக்கு இஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. உடனே கேசவன், ஆமா, அவன் என்ன செஞ்சுட்டான் என் பொண்ணுக்கு, ஒரு ஏதோ கம்மியா ஒரு மோந்திரத்தை வாங்கி போட்டான், அது என்ன இருக்க போது, மிஞ்சி மிஞ்சி போனா 20,000 ரூபாய் இருக்குமா, நீனும் என்ன 1,00,000 ரூபாய் எதை சொல்ற அப்படின்னு கேட்டாரு. உடனே அவங்க மனைவி, என்னப்பா சொல்றீங்க, அவரு மாச வருமானத்துக்கு வேலை பார்க்கறாரு, ஆனா நீங்க தொழில் அதிபர், அதுவும் இல்லாம நம்ம 2 பசங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இப்போ நமக்கு இருக்கிறதெல்லாம் ஏராளமா தாராளமா இருக்கு, நீங்க மனசு வச்சா உங்க தம்பி பொண்ணுக்கு நீங்களே கல்யாணம் பண்ணிருக்கலாம், நான் என்ன கேட்டுட்டேன், 1,00,000 ரூபாய் தானே எழுத சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. கேசவனுக்கு மெதுவா உண்மை புரிஞ்சிச்சு. ஆமா, அவன் வசதி குறைவானவன், அவனே என் பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும்னு செஞ்சப்போ நான் வசதி உள்ளவன், நான் அவனுக்கு கொடுத்து உதவுறது தப்பு இல்லையே அப்படின்னு கேசவனுக்கு புரிஞ்சுது. நல்ல தெளிந்த புத்தியோட சந்தோஷமா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு ரிசப்ஷனுக்கு தான். என்னங்க வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆமாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம சோர்ந்து போயிருக்கக்குள்ளேயும் பலவீனப்பட்டு போயிருக்கக்குள்ளேயும் நம்மளை அப்படியே கண்டுக்காம விட மாட்டாரு. நமக்கு வேண்டிய பலனையும் நமக்கு வேண்டிய சத்துவன்ற சக்தியையும் கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்துறாரு. அப்புறம் ஏன் சோர்ந்து போறீங்க, அவரோட பலனை பெற்றுக்கொள்ளுங்க. God bless you all.